அறிவு கட்டவன எவனாவது சினிமாவுக்கு 3.50 கொடுத்த டிக்கெட் வாங்குவானா? நான் என்ன பண்றது, டிக்கெட் கிடைக்கலையே. சரி சரி போய் தொலை. சினிமாவுக்கு 3.50. ஆமா காபி எப்படி குடிச்சியா? அதான் நான் கேட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அடியா காமாட்சி. என்னங்க? அழகு சாதன கம்பெனி ராதா வந்திருக்கு. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்ததான் வந்திருக்காங்க. என்ன ரகசியம்? எனக்கு தெரியாம நரமுடி மறைக்கிறதுக்கு ஏதாவது மை வாங்கியிருப்பேன். பாக்கி வாங்கறதுக்கு வந்திருப்பாங்க. நான் என்ன மை வாங்குறேன்? இன்னும் 20 வருஷத்துக்கு என் தலைமுடி அப்படியே இருக்கும். அங்கதான் அதெல்லாம் தேவை. எனக்கு மேக்கப் பண்ணலாம் பிடிக்காது. ஆமா வேற யாரு இந்த வீட்டுல அழகு சாதனம் வாங்குவா? உங்க மகனுக்கு இப்ப ஒரு அழகு சாதனம் தேவைப்படுது. அவன் தான் மூக்கு மொழியுமா இருக்கானே, அவ என்ன ஆர்டர் கொடுத்தா? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர் அழகு அப்படியே பிரதிபலிச்சு காட்டக்கூடியது. ஆமா நீங்க கண்ணாடி வியாபாரம் கூட பண்றீங்களா? ஆமா எங்க வீட்டுல நிறைய முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு. அதனால இன்னொரு கண்ணாடி வேணாம். அதை இனிமே நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. என்ன அதை எடுத்துக்கிறதா ஏற்கனவே உங்க மகன் ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் தானே கொடுத்திருக்கான். அதை கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்கா கொடுத்துருங்க. இல்லைங்க, அதை இனிமே வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன் விலை போகாத சரக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மகன் மட்டும் அதை விரும்பலன்னா அது இன்னும் நல்ல இடத்துக்கே போயிருக்கும். ஆனா இப்ப அந்த பொருள் மேல உங்க மகனோட பேர் எழுதியாச்சு. அப்படி ஒருத்தரோட பேர் போட்ட பின்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சரி அதை என் மகன் வாங்கிக்கலன்னா என்ன செய்வீங்க? அத உடைச்சு எறிவோம். அப்பா அந்த பொருள் எனக்கு அவசியம் வேணும்ப்பா. அதை நான் வாங்கிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப பேச்சு மாறுறது நல்லது இல்லப்பா. பையன் இஷ்டப்பட்டு தான் ஆர்டர் கொடுத்துக்காமல் இருக்கு. போனா போகுது, வாங்கிட்டோம். எந்த காரணத்தினாலேயாவது நீங்க அதை வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்க பாடு ரொம்ப கஷ்டமா போயிடும். எங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி நானே அதை ஏத்துக்கிறேன். பின்ன என்னம்மா, என் குழந்தையே சொல்லிட்டான், அவனே வந்து எடுத்துக்குவான். பழம்பொருள் வியாபாரி போறான், பறவைகள் இறக்கி வேடி வித்து காசாக்கிடுவான். பழைய பொருளுக்கு பதிலா புதுசையில எடுத்து போட்டு வர நான் போய் முடிச்சு வைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு புரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா சொல்றேன், சுசி நான் கைவிடவே மாட்டேன். எப்படியாவது எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி சீக்கிரமா பெண் பேச அனுப்பி வைக்கிறேன். நடந்த தவறு உங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சா ஒண்ணு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குவா, இல்ல என் குடும்பத்துல மத்தவங்க உயிர் அவமானத்தால தன்னால போயிடும். என் பொண்ணு உங்க பையனுக்காக பெண் கேட்க வந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம். இப்படி வரப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்தா என் பையனையும் ஆபீஸ் லீவ் போட சொல்லி வீட்லயே இருக்க சொல்லியிருப்பேன். நல்ல வேலை, ராதாவுக்கு இன்னைக்கு லீவ், வீட்டுலதான் இருக்கா. ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, மாப்பிள்ள வரலையா? அவன் இருக்கு, அவன் தான் வீட்லயே சொல்லிட்டானே. அப்பாவும் அம்மாவும் பொண்ணை பார்த்தா போதும், நான் பார்க்க தேவையில்லைட்டான். ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல இருக்குதே. நான் பெற்ற பையனாச்சு. இந்த காலத்து பையன் மாதிரி இல்ல எங்க பையன். எங்க சம்மதம் அவன் சம்மதம். உங்களுக்கு சம்மதம் தானே? என் சம்மதம் நீங்க கொடுக்குற சீர் பணத்தை பொறுத்து இருக்கு. சீர் பணமா? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அதிகமா இல்ல தாய். பையனுக்கு 24 வயசு தான் ஆச்சு. அவனுக்கு இதுவரைக்கும் ஆன செலவை பேரட்ல குறிச்சிருக்க, பார்த்து சொல்லிடுறேன். பையன் பைத்து 64வது. இவனை பெறட்டுக்கு இவங்க அம்மா இடுப்பு வழிபட்டாங்களே, அப்ப கூட்டிட்டு போனே அந்த வண்டி சட்டத்துல இருந்து இன்னைக்கு காத்தால அவன் காப்பி குடிச்ச வரைக்கும் ஆன செலவு வட்டி முதலுமா சேர்த்து 16,825 ரூபா 80 நயா பைசா. அதை கொடுத்துதான் போதும். ரொம்ப அதிகமா இருக்கு. சரி வட்டியை தள்ளுங்க, அசல் மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த பணம் கூட வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு என் பையனுக்கு எந்த குறையும் இல்லைங்க. கொஞ்சம் பொறுங்க. எங்களால இனி ஒரு நிமிஷம் தாமதிக்க முடியாதுமா. காஞ்சிபுரம் வரதா தெரியுமா, எவ்வளவு பெரிய பார்ட்டி, 25,000 ரூபாய் ரொக்கத்தோட பொண்ணை கட்டிக்கங்கன்னு என் வீட்டு வாசல்ல ஒத்த கால நிக்கிறாரு. அவரை திண்ணையில உட்கார வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஏதோ ஏகாம்பரம் நம்ம கூட பழகினவரு, பெரிய மனுஷனாச்சேன்னு என் பொண்டாட்டி சொன்னா. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இப்பயே போய் அந்த பார்ட்டி கிட்ட தாம்பூலம் மாத்திக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. அத்தை மாமாவை எப்படி வச்சிருங்க. என்ன மாதிரி எதுக்காக தனியா கூப்பிட்டேன்? வேற ஒண்ணும் இல்ல மாமா, ரொம்ப நல்ல சம்பந்தம், நைவிடக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்ல சம்பந்தம் தான், ஆனா இவ்வளவு பணம் கேட்கறாங்களே. ஆமா ராதா, இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் செய்ய நம்ம சுசிலாவுக்கு என்ன குறைச்சல்? அவதான் ஏத்தி வச்ச குத்து விளக்கமா இருக்காளே. அவ ஏத்தி வச்ச குத்து விளக்குதான், ஆனா எரிய தொடங்கிட்டாளே. என்னமா சொல்ற? கட்டி கொடுக்க வேண்டிய பருவத்துக்கு வந்துட்டாளேன்னு சொல்றேன். மாமா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என் ஆபீஸ்ல லோன் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிய? நீங்க சொல்றது எங்களுக்கு போற சம்மதம். இருந்தாலும் என் பையன் மோகம் வந்திருக்கோம், அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். மார்க்கெட் நிலவரம் தெரியாம இருக்க விலை ஏறிக்கிட்டே தானே இருக்கும்.
வேணா ஒண்ணு செய்யுங்க, நாங்க அந்த பார்ட்டி கிட்ட போறோம், சரிப்பட்டு வரலன்னா திருப்பி வரோம். ஆடி தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க மாமா. உங்க பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க சம்மதம் சொல்லிடுங்க. சரி, நீங்க கேட்கிற தொகையை நாங்க கொடுக்குறோம். அண்ணி, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ரீராமஜெயம். இதை எழுதுனா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுன்னு முடிவெடுத்திருக்கேன். அண்ணி, இதை எழுதும்போது என் மனசுல என்ன பாக்குறேன் தெரியுமா? உன் திருமண கோலம் தான். திண்டுக்கல் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படித்தான் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அது கிடக்கு. ஹேமமாலினி ஆட் பண்ணி புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அத பாத்தீங்களா? இந்தாப்பா, நம்ம ஊர்க்காரங்க வாயை திறந்தா ஒண்ணு சினிமாவை பத்தி பேசுறாங்க, இல்லன்னா அரசியலை பத்தி பேசுறாங்க. இது மாறினாதான் இந்த ஊரே உருப்பிடும். முருகா, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். ஏன் ருசி எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா, சாப்பாடு ஏன் இன்னைக்கு லேட்டு? அது உங்க தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் நீங்க வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அது யாரு? கற்பகங்காலனி முதலாளி மகன் தான் மாப்பிள்ளை. அவங்க அப்பாரு சீர்வரிசையெல்லாம் எக்கச்சக்கமா காட்டுறதுனால நம்ம ஐயா கொஞ்சம் தயங்கினாரு. ஆனா ராதா அம்மா தான் சீர்வரிசையெல்லாம் தானே தரதாக சொல்லி அப்பவே சம்மதிக்க வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. என்ன மோகன் இது வேடிக்கையா இருக்கு? உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணிருக்காங்க, ஒப்புக்காக கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு அவ்வளவு செல்வாக்கா? தட் இஸ் டூ பேட். இது ரொம்ப அநியாயம். இந்த அவமானத்தை எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டான். ஐ வில் கமிட் சூசைட் இஃப் ஐ அம் இன் யுவர் பிளேஸ். நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பேசி சம்மதம் சொல்லிருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்? உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைச்சோம். இந்த பக்கத்து ராணி வேண்டாம்னு சொல்லிட்டாளா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுத்துறாங்க. தாமதம் பண்ணா வேற பெண்ணை நிச்சயம் பண்ணிடுறதாக சொன்னாங்க. நல்ல சம்பந்தம் தவிர போகுதுன்றா ராதா சம்மதம் சொல்ல சொன்ன. ஆமா, 10,000 ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச பின்னால வேற யார் சம்மதத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லிருப்பா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் என் மனைவி என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறதா. இன்னையில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது. எல்லா பெண்களையும் போல இவ வீட்டிலே இருக்கட்டும். தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சுசீலாவோட கல்யாணத்துக்காகவாவது நான் வேலை பார்த்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியும். சுசீலாவுக்கு இது ரொம்ப பொருத்தமான இடங்க. எது பொருத்தமான இடம்? அந்த கடை சரக்கு மாதிரி மாப்பிள்ளையை காட்டி வியாபாரம் பேசியிருக்கா. இதுவா பொருத்தமான இடம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா இதை விட நல்ல இடம் வரும். இல்லைங்க, இனி பொறுத்திருக்க முடியாது. இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல கொடுக்கறதாங்க நல்லது. ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட பிறந்தவன் கடமை. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. முதல்ல நீ வேலையை விடு. இது பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன்னா இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்குங்க. நீ வேலை பார்க்கலைன்னா இந்த குடும்பம் தெருவில் நிக்காது. உன் தயவு இல்லாம இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். நீ வேலையை ராஜினாமா செய். இல்லைங்க, ஒரு பருவ பெண் வாழ்க்கை மேல பந்தயம் கட்டுறதை நான் விரும்பல. சுசீலா கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது எனக்கு வேலை பார்க்க அனுமதி கொடுங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடுங்க. ஏய், சம்மதம்னு வார்த்தை தானே கொடுத்திருக்கீங்க. நிச்சயார்த்தமா நடந்து போச்சு. எனக்கு தெரியும் சுசீலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தியா உன் சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா பொண்டாட்டிக்கு புருஷன் என்னைக்குமே கீழ்பட்ட பிரஜையாக மாட்டான். என்னங்க, உங்களுக்கு நான் கீழ்படிஞ்சவாங்கிறத நிரூபிக்க இந்த வேலையை விடுறதை தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, செய்யறேன். திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவற தெரிஞ்சே செய்தேங்கிற பழிக்கு ஆளாயிடுவேங்க. புருஷன் சொல்லுக்கு பொண்டாட்டி கட்டுப்படுறது பழியா? எப்படி? ஐயோ, என்னால சொல்ல முடியலைங்க, சொல்ல தெரியலைங்க, சொல்ல வழி இல்லைங்க. டேய், நான் சொல்றேன்டா, இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம்டா. படிப்பு, வசதி, பணம் எல்லாமே சேர்ந்த மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம்டா. அதனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்ன்றத ஆசைப்படுற. அப்படி செய்யலன்னா சுசீலாவுக்கு நாம செய்யற பெரிய தவறுடா அது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல நம்ம பெண்ணை கொடுப்போம். அது வரைக்கும் அவங்க பொறுத்தப்பாங்கன்னு என்னடா நிச்சயம்? வேண்டாம், இதே மாதிரி வேற இடம் நமக்கு கிடைக்காம போயிடும். இத பாருடா, கையில இருக்கிற கிளாக்கா மரத்துல இருக்கிற மாங்காய் விட உயர்ந்தது. டேய் மோகன், உன்னுடைய வாதத்துல அர்த்தமும் இல்ல, நியாயமும் இல்ல. அனாவசியமா உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீண் கற்பனை செய்துட்டு எல்லாருக்கும் சரின்னு படுற விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. You are a stupid idiot. There is no point in talking to you at all. பாரா, எனக்கு பதில் உன்கிட்ட இருந்தா தேவை, அப்பா கிட்ட இருந்து இல்ல. நீ வேலையை விட போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கீழ்படியிலேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்காதீங்க. அப்படின்னா நீ வேலையை விட போறதில்லை, அப்படித்தானே?
மன்னிச்சிருங்க. வேலையை விட என்னால முடியலைங்க, முடியலைங்க. பாத்தீங்களாமா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பேச துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன பேச முடியும்? இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நீங்க கொடுத்த காசுக்கு பிளேடு வாங்க முடியல சார். ஏன்? இந்த காசு செல்லா காசு. இந்த காசு மட்டுமல்ல, நானே ஒரு செல்லா காசு தான். எனக்கு ஒரு வாக்கியத்துக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு தேவை. என்ன சொல்லுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பாடம் சொல்லி தர உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं. அண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் தமிழிசை மன்றத்துல ஒரு மெல்லிசை கச்சேரி. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ் கொடுத்தா. நீ போறியா அண்ணா? எங்க? டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணதண்ணா. இல்லம்மா, அவசியம் போறேன். சீட் நம்பர் A3 ஞாபகம் வச்சுக்க. அண்ணி, அண்ணி. என்ன சுசி, தமிழிசை மன்றத்துல ஒரு மெல்லிசை கச்சேரி நடக்குதாம். அந்த மன்றத்துக்காரங்க நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க. நேர்லயே வந்து கொடுத்துட்டு போனாங்களா? அப்ப அவசியம் போகத்தான் வேணும். ஆமா அண்ணி, கண்டிப்பா போயிட்டு வாங்க. சீட் நம்பர் A4.